Please subscribe Sadhguru Sai Creations. காலையில் எந்திரிச்சோன்னே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கே, என்ன ரீசன் தெரில. அது முகத்தில் ஒரு பொலிவு தெரியலைங்க, என்ன காரணமாக இருக்கும்? ஸ்கின்ல எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ரைனஸ் இருக்குது, தலையிலையும் இருக்குது. இதனால டேண்ட்ரஃப் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது. இதில் அதிகமாக இனிப்பு நிறைய சாப்பிட்றது, இல்லை புளிப்பு சார்ந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலில் என்ன ஆகுதுன்னா, அப்போ முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம இன்டர்னலாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான உணவுகள். என்னடா இவங்களுக்குலாம் ஏஜ் ஆகாத மாதிரியே இருக்கு, எப்போவுமே பொலிவாகவே இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். சருமம் மற்றும் முகம் நமக்கு பொலிவாக இருக்கணும் இல்லைங்களா? ஒரு சிலருக்கு நமக்கு காலையில் எந்திரிச்சோன்னே ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கே, என்ன ரீசன் தெரில. அதுவும் முக்கியமாக இப்போது சமீப காலத்தில் முகம் பொலிவு இல்லாமல் இருக்கே, என்ன காரணம் தெரியல. நம்ம யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம உடலில் டாக்ஸின்ஸ் அதிகமாக இருந்தாலோ இல்லை ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலேயோ இந்த மாதிரி முகத்தில் பொலிவு இல்லாத ஒரு நிலை ஏற்படலாம். ஸோ சரியாக எனக்கு முகத்தில் ஒரு பொலிவு தெரியலைங்க, என்ன காரணமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை இருக்குங்க. பொதுவாக இன்றைக்கி நிறைய பேர் நைட்டில் நம்ம சரியாக தூங்குறதில்ல, ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். இல்லை நார்மலாக ஒரு சிலர் ஏதாவது நம்ம திங்க் பண்ணிட்டோ இல்லை ஸ்ட்ரெஸ்லேயோ டிப்ரெஷன்லேயோ இந்த மாதிரி காரணங்களால் சரியாக உறக்கம் வராமல் தான் நிறைய பேருக்கு இருக்குது. இந்த தூக்கமின்மை அப்படின்ற பிரச்சனையினால் முகத்தில் என்ன ஆகுனா, சரியாக ஒரு பொலிவு இல்லாமல் ஒரு டல்லாகவே இருக்கிறது, எப்பவுமே ஒரு டல்னஸ் இருக்கிறது இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா சருமம் பொலிவு இல்லாமல் இருக்கும். இதுலேயுமே இன்னும் நிறைய பேருக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால உடல் முழுவதுமே ஒரு ட்ரைனஸ் ஏற்படுது. ஸ்கின்ல எக்ஸ்ட்ரீமாக ஒரு ட்ரைனஸ் இருக்குது, தலையிலையும் இருக்குது. இதனால டேண்ட்ரஃப் அதிகமாக ஹேர் ஃபால் ஆகுது. அப்போது சருமம் பொலிவாக இருப்பதற்கு என்னங்க பண்ணலாம்? முதல்ல நல்லா தூங்கணுங்க. அதுக்கு அடுத்தது போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். பாடியை நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ஸோ தண்ணீரோடு சேர்த்து நல்லா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே நம்ம சேர்த்து நல்லா சாப்பிடும்பொழுது தான் அந்த பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆக ஆரம்பிக்கும். செல்கள் நல்லா ஆக்டிவாக இருக்கும்போது அந்த டெட் செல்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகுது இல்லைங்களா? ஸோ அப்போது நம்ம பாடியை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கிறதுக்கு நீர்ச்சத்து நிறைந்த உணவுகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும். இதில் அதிகமாக இனிப்பு நிறைய சாப்பிட்றது, இல்லை புளிப்பு சார்ந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் நிறைய இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது, இது எல்லாமே நம்ம உடலில் என்ன ஆகுதுன்னா ஸ்கின்ல தான் ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். இதை தாண்டியும் இன்னும் நிறைய டிப்ரெஷனில் இருக்கும். அப்போது நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் எல்லாமே செக்ரீட் ஆகும். இந்த கார்டிசோல் மாதிரியான நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் செக்ரீட் ஆகும்போது உடலில் நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாமினா கூட இல்லாமல் ரொம்ப டல்லாக நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்போ முகம் பொலிவாக இருக்கிறதுக்கு நம்ம இன்டர்னலாக எடுக்கக்கூடிய சில முக்கியமான உணவுகள், புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நிறைய எடுக்கணும், கொலாஜன் நிறைந்த உணவுகள் எடுக்கணும். இந்த கொலாஜன் அப்படின்னு சொல்கிறது தான் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. நிறைய ஃப்ரூட்ஸில் இது இருக்குது, விதைகள் சீட்ஸில் நிறைய கொலாஜன் இருக்குது. இது எல்லாமே கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது சருமம் நமக்கு ரொம்ப ரொம்ப பொலிவாக இருக்கும்னு சொல்லலாம். சிலரெல்லாம் நம்ம பார்ப்போம், என்னடா இவங்களுக்குலாம் ஏஜ் ஆகாத மாதிரியே இருக்கே, எப்போவுமே பொலிவாகவே இருக்காங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். அதுக்கு முக்கியமாக நம்மளுடைய கொலாஜன், ஸ்கின்ல கொலாஜன் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் இந்த ஹைலூரானிக் ஆசிட் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணிட்டோம்னா ஸ்கின் அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே நார்மலாக இருக்கும். டெட் செல்ஸ் ஸ்கின்லேயே இருக்காது. இப்போது டெட் செல்ஸ் தேங்க ஆரம்பிச்சதுனா தான் அதிகமாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் அப்படின்னு இருக்கும். ஈவன் ஸ்கின் டோன் நிறைய பேருக்கு இருக்காது. ஸோ நெத்தியில் இல்லை ஒரு பக்கம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக்காக ஒரு ஷேடு இருந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுவுமே பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கிறது. இந்த மெலஸ்மா அப்படின்னு சொல்கிற இந்த மங்கு பிரச்சனை நிறைய பேருக்கு முகத்தில் இருக்குங்க. ஸோ இதுவுமே பார்த்தோம்னா நம்ம டெட் செல்ஸ் முகத்தில் சேர்றதுனால வர்றது தான். அப்போது இதுக்கு கொலாஜன் நிறைந்த உணவுகள் என்ன? ஃபஸ்ட்டு நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா மாதுளை. ஸோ மாதுளை டெய்லி ரெகுலராக நம்ம எடுத்துக்கும் பொழுது முகத்தில் இருக்கக்கூடிய அந்த மங்கு எல்லாமே மறைய ஆரம்பிக்கும், சருமம் பொலிவாக இருக்கும். ஸோ மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 2 என்னன்னு பார்த்தோம்னா ஃப்ளாக்ஸ் சீட்ஸ். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸில் அதிகமான கொலாஜன் இருக்குது. இந்த கொலாஜன் என்ன பண்ணுதுன்னா ஸ்கின்னோட ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணும். ப்ரிங்கிள்ஸ், சின்ன சின்னதாக சுருக்கங்கள் வர மாதிரி இருக்குது இல்லையா, அது எல்லாமே தடுக்கிறதுக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் எப்படி எடுத்துக்கலாம்?
லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுடர் பண்ணிக்கோங்க. இதை பால்லையோ இல்லை பட்டர் மில்க்லேயோ ஒரு 1/2 டீஸ்பூன் டெய்லி நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸை தண்ணியில் போட்டு பாயில் பண்ணும்போது ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆகுங்க. இந்த ஜெல் எடுத்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளாக்ஸ் சீட்ஸோட ஜெல், ஆலோவேரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஜெல், இதனோட கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் சேர்த்துட்டு ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிகிட்டே வாங்களேன். உங்கள் சருமம் ரொம்ப பொலிவாக இருக்கும். ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட் எதுவுமே தேவையில்லை. இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஆலோவேராவும் நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் போட்டே வாங்க. ஸோ எங்கெல்லாம் நமக்கு சுருக்கங்கள் இருக்கோ, அப்போ உடல் முழுவதும் எனக்கு ட்ரைனஸ் இருக்கேன்னா உடல் முழுவதும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ கழுத்து பகுதியில், கைகளில், கால்களில், இன்னும் ஒரு சிலருக்கு நம்ம சன்லைட்டில் எக்ஸ்போஸ் ஆகும்போது மட்டும் ஸ்கின் ரொம்ப கருத்து போகுதுங்க, எனக்கு அலர்ஜி ஆகுது அப்படின்னு சொன்னீங்கனாலும் இந்த ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் ஆலோவேராவும் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுட்டு வரலாம். ஸோ சித்த மருத்துவத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய மருந்துகள் இருக்குது. ஸோ சுருக்கங்கள் வராமல் இருப்பதற்காக வெட்டிவேர் தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம். வெட்டிவேர் அப்படின்னு சொல்கிறது நம்ம சருமத்தை பாதுகாக்கக்கூடியது. ஸோ தலைமுடி சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைக்கும் சரி, தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைக்கும் சரி, வெட்டிவேர் தைலம் நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வெட்டிவேர் தைலம் எப்படிங்க செய்கிறது? ரொம்ப சிம்பிள், வீட்டிலே செஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதை நம்ம ரெடி பண்ணும்போது சருமம் நமக்கு பொலிவாக இருக்கும். கருவளையம் இருக்கா, இல்லை அங்கங்கே கருமை நிற திட்டுக்கள் இருக்கா, பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்கா, இது எல்லாமே சரியாகிறதுக்கு வெட்டிவேர் பயன்படுது. இந்த வெட்டிவேர் தைலம் எப்படி செய்யலாம்? ரொம்ப சிம்பிள். வெட்டிவேர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 கைப்பிடி அளவு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நைட்டே இதை பாலில், காய்ச்சாத பாலில் ஊற வச்சு அப்படியே வச்சுணுங்க. நைட் ஃபுல்லாக இது ஊறினதுக்கப்புறம் காலையில் இதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இதனோட வேறு என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும்னா கற்றாழை. ஸோ கற்றாழை ஜெல் எடுத்தும் இதுவும் அரைச்சி எடுத்து வச்சிடணும். ஸோ இதனோட நம்ம கொஞ்சமாக குப்பைமேனி இலைகளும், அம்மான் பச்சரிசி இலைகள் மற்றும் இந்த மஞ்சள் பொடியும் எடுத்து வச்சுக்கணும். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு. ஸோ இது எல்லாமே எடுத்து தேங்காய் எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டு ஃபேஸில் டெய்லி, ஸோ காலையிலையும் நைட்டும் 2 வேலையை அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இரவு நேரத்தில் மட்டும் இதை நல்லா மசாஜ் பண்ணிக்கிட்டே வரும்போது கரும்புள்ளிகள் நமக்கு மறைய ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சருமத்தில் இருக்கக்கூடிய அந்த சுருக்கங்கள் நீங்கி ஒரு கிளியர் ஸ்கின் நமக்கு வரணும்னா இந்த வெட்டிவேர் தைலம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறது, இல்லை டிப்ரெஷனில் இருக்கிறது, நைட்டு தூங்காமல் ரொம்ப நேரம் முழிச்சு இருக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவாய்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கட் ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுலேயும் இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா சருமத்தில் நமக்கு வயதான தோற்றம் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஸோ ரொம்ப நாளாக உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்குன்னா அது சரியாகிறதுக்கு உங்களுக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்ஸ்டிபேஷன் சரியானால் மட்டும்தான் உங்களுக்கு சருமம் பொலிவாக இருக்கும். அப்போ டெய்லி இரவு நேரத்தில் என்ன பண்ணலான்னா, நீங்கள் கொஞ்சமாக நிலாவரை பொடியோ திரிஃபலா பொடியோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உணவில் அடிக்கடி ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடிய காய்கறிகள், ஃபைபர் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும் பொழுது கட் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நமக்கு சருமம் பொலிவாக இருக்கும். ஸோ வெட்டிவேர் தைலம் சித்தா மெடிக்கல் ஷாப்லேயும் இருக்கும். இதை வாங்கியும் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.